ஓகே, குட். உங்களோட விவாகரத்து பத்திரத்தை கோர்ட்ல இன்னைக்கே தாக்கல் பண்ணிடலாம். என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? அர்ஜுன் கேட்டா நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிடுவியா? எனக்கு வேற வழி தெரியலடி. அடி பாவி, நீ அந்த குடும்பத்துக்குள்ள போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. அப்பாவியா கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்த. இந்த ஊர் தெரியாது, இந்த ஊர்ல யாரையுமே தெரியாது. ஆனா உனக்கு இருந்த மனதைரியத்துல ஊருக்கே சிம்ம சொப்பனமா இருந்த செல்வநாயகி வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. அவ கண்ணுலயே விரல விட்டு ஆட்டின. அவ சாம்ராஜ்யத்துக்குள்ளே சாமர்த்தியமா விளையாண்ட. உன் அக்காவுக்காக அத்தனை பிரயத்தனம் பண்ணி அவளுக்காக உன் வாழ்க்கைய பணைய வச்சிட்டியடி. ஏய் சத்யா, அவ்வளவு சாமர்த்தியமா அந்த வீட்டுக்குள்ள மருமகளாகி தேவியையே அந்த வீட்டு மருமகளாக்குன உனக்கு இத்தனை நாளா நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சிங்கிற ரகசியம் கூட தெரியாத அளவுக்கு சாமர்த்தியமா காய் நகத்தின உனக்கு ஆஃப்டர் ஆல் அர்ஜுன சமாளிக்க தெரியாதா? உனக்கு என் போராட்டம் புரியல கல்யாணி. என்னடி சொல்ற? தேவி அக்காக்காக நான் போட்ட திட்டம் செஞ்சு வேலைங்க செல்வநாயகியை ஏமாத்தினது எல்லாத்துலயும் ஒரு தார்மீக நியாயம் இருந்ததுடி. செல்வநாயகி தப்பானவளா இருந்தாங்க, குற்றவாளியா இருந்தாங்க. என் அக்கா வயித்துல குழந்தையோட போராடிட்டு இருந்தா. நான் நீதியோட பக்கம் நின்ன, தர்மத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் போராடின. அதனால செல்வநாயகியை நசுக்கிறதுல எனக்கு ஒரு அசுர பலம் இருந்துச்சுடி. ஆனா அர்ஜுன் விஷயம் அப்படி இல்லடி. அவன் அப்பாவி, நிரபராதி, நியாயவாதி. என்ன சின்சியரா லவ் பண்ணவன். ஆனா நான் அப்படியா? நான் தப்பானவன். தேவி அக்காக்காக தான் நான் அர்ஜுனோட லவ் கண்டினியூ பண்ண. என் பக்கம் என்னடி நியாயம் இருக்கு? சரிதான் போடி. இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீ ஒண்ணு காதல்ன்ற பேர்ல அர்ஜுனை ஏமாத்தல. ஏண்டி நீ மறந்துட்டியா? அர்ஜுன நீ கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்லயே இல்ல. தேவிய கடைசி நிமிஷம் மணமேடையில ஏத்தி அவங்கள அபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே உன் பிளான். தேவி அக்கா திடீர்னு கல்யாண மண்டபத்துல இருந்து காணாம போயிட்டாங்க. அதனாலதான் நீ அர்ஜுன கல்யாணம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனே வந்துச்சு. அது எவ்வளவு பெரிய தியாகம். நீ ஒண்ணு சுயநலமா யோசிக்கவே இல்ல. கல்யாண மண்டபம் வரைக்கும் வந்துட்டு தேவிக்காக உன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு தானே யோசிச்ச. அதுக்கப்புறமும் அர்ஜுன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தானே இருந்த. தேவி அக்காவால தானே இந்த பிளானே சொதப்புச்சு. அதுக்கு எப்படி நீ பொறுப்பாக முடியும்? இதுல உன் சுயநலம் என்னடி இருக்கு? கண்டத கற்பனை பண்ணிட்டு இருக்காத. அது கூட
நீ செல்வநாயகி வீட்டுக்குள்ள போய் தேவி அக்காவை அங்க மருமகளாக்கணும்ன்றதுக்கு ஒரு சரியான சூழ்நிலையை உருவாக்கணும்ன்றதுதான் உன் பிளானே.